வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நேற்றைய தினம் காடுவெட்டில நடந்த ஒரு சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த சம்பவம் அங்கு நடப்பதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்து இந்த காணொளியில விரிவா பார்ப்போம் வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து மறைந்த திரு காடுவெட்டி குரு அவர்களுக்கு ஒரு சிலை அமைக்கணும், அதுவும் அவருடைய நினைவிடத்துல அமைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மகன் கடலரசன் என்ன பண்றாப்லன்னா ஒரு சிலையை அந்த இடத்துல அமைப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்து ஒரு சிலையை நிறுவுறாரு. இந்த சிலை நிறுவனதோ அந்த இடத்துல வச்சதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது யாரால் திறக்கப்பட இருப்பது என்பது குறித்து தான் ஒரு பெரும் கேள்வி எழுந்தது. அதற்கான விடையா நாம் அங்க வைக்கப்பட்ட இந்த பதாகைகளை பார்த்தோம். யார் யார் அப்படின்னாக்க அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள், அடுத்தது அவருடைய பையன் கதிரவன் அவர்கள், அடுத்தது சிவசங்கரன் அவர்கள், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சிதம்பரத்தினுடைய நகர்மன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு செந்தில்குமார் அவர்கள், அடுத்தது மருத்துவர் கலைக்கோவன் அவர்கள். இவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே அந்த திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுத்ததில் இடம்பெற்றிருந்தது. காலையிலேயே செந்தில்குமார் செந்தில்குமார் அவர்கள் அந்த இடத்துக்கு வராரு. பெரிய அளவுல எதுவும் எதிர்ப்பு கிடையாது. அவர் தான் சிலையை திறந்து வச்சிருக்கிறார். அதற்கு பின்பாக 1 மணி அல்லது ஒரு 1.5 மணி நேரம் பின்பா அமைச்சர் வராரு. சிவசங்கர் அவர்கள் ஒரு 6 கார்ல வராரு. முன்னாடி போலீஸ் பேட்ரோல் வண்டி, லாஸ்ட்ல போலீஸ் பேட்ரோல் வண்டி, அவருடைய வாகனம், அவரு கூட அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு மொத்தமா ஒரு 6 கார்ல அவர் வராரு. அந்த இடத்துல காரை விட்டு இறங்கி வராரு. வந்துட்டு மேல போயிட்டு வந்துடுறாரு. மேலனாக்கா அந்த சிலை அமைச்சிருக்கிறாங்க இல்லையா, அங்க போயிட்டு திரு காடுவெட்டி குரு அவர்களுக்கு மாலை அணிவித்து ஒரு சால்வை அணிவித்துட்டு கீழே இறங்கி வராரு. அப்ப அங்க இருந்த ஒரு பையன் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க, இடஒதுக்கீடு கொடுக்காத திமுக ஒழிக, இடஒதுக்கீடு எப்ப கொடுப்பீங்க, திமுக ஒழிக திமுக ஒழிக என்கிற கோஷத்தோட அந்த இளைஞன் கத்துற. பக்கத்துல இருந்த சிவசங்கரனுடைய ஒரு பாடிகார்டு எஸ்கார்ட் என்ன பண்ணிட்டாப்லன்னா, இந்த கத்துறான் இல்லையா அந்த பையனை அடிச்சிடுறாரு. அடிச்சதுமே பசங்க எல்லாம் ஒண்ணு கூடிடுறாங்க. இந்த பசங்களுமே திருப்பி தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா அந்த பசங்க என்ன கேட்கிறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எதுவுமே அங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க எதுக்கு இங்க சிலை திறக்கிறதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுடைய கோபமானது அந்த இடத்துல பெருமளவுல எழுது. அதற்கு பின்பா என்ன பண்றாரு அமைச்சர் அப்படின்னா, ஆஸ் யூசுவலா அவங்க வச்சிருந்த ப்ரோக்ராம் என்னன்னா கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போறதுதான் பிளான். ஆனா உடனே அங்க நிக்க முடியல, எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பையன் தான் பேசுறான், ஒரு பையன் தான் கத்துறான். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒன்று திரட்டாங்க. நீங்க உரிய மரியாதைய இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கல, அப்புறம் எதுக்கு நீங்க சிலையை திறக்கிறீங்கன்னு கேட்டதும் இவர் எதுவுமே பேச முடியாம அந்த இடத்துல இருந்து போயிட்டார். அதற்கு பின்பா அவருடைய பையன் கண்ணரச யார் இந்த மாதிரி கத்துனது போனது வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருடைய ரிலேட்டிவ் மனைவிச்சு நினைக்கிறேன் அவர் பேரு, அவங்க எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. பின்பு அந்த இளைஞர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அந்த பசங்கள்கிட்ட நம்ம கேட்டோம், எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அங்க நடந்தது, ஏன் நீங்க அந்த இடத்துல ஒரு கோஷத்தை எழுப்புனீங்கன்னு கேட்டா, அதுக்கு அந்த பசங்க உணர்வுபூர்வமா சொன்னானுங்க. ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்க அந்த தொலைபேசியினுடைய அழைப்பு. என்னன்னா, காடுவெட்டியார் உயிரோட இருக்கக்குள்ள திமுக காரனா ஒருத்தனை ஊருக்குள்ள விட்டது கிடையாது. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தவனை கூட உள்ள விட்டது கிடையாது. இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவங்க உட்பட அன்னைக்கு எந்த ஒரு தயவுக்கும் போயிட்டு காடுவெட்டியார் நின்னது கிடையாது. எந்த ஒரு சூழலையும் போயிட்டு அமைச்சர் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்கன்ட்டு அவங்ககிட்ட போய் எதுவுமே கேட்டது கிடையாது. தனி ஒரு ராஜாங்கத்தை நடத்தினாரு. குறிப்பிட்டு திமுகவை பெருமளவுல எதிர்த்தாரு. காரணம் அவர்களுடைய செயல்பாடு அப்படி இருந்தது. இன்னைக்கு இந்த சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்துல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பேசுங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினுக்கு இவர் ஜாலரா அடிச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன அருகதை இருக்கு அந்த சிலையை திறந்து வைக்கிறதுக்கு? இவங்கெல்லாம் யாரு? அந்த கடலரசன்ற பையன் என்ன பண்ணிருக்கலாம், அவங்களுடைய பாட்டி, அதாவது காடுவெட்டியாருடைய அம்மா இருக்கிறாங்க, அவங்கள விட யாரும் அவர் மேல பெருசா பாசம் வச்சது கிடையாது. அவங்கள வச்சு அதை திறந்திருக்கலாம், இல்லைன்னா வேற யாரையாவது வச்சு திறந்திருக்கலாம். திமுக காரங்களை மட்டும்தான் நடத்துறாங்க, திமுகவினுடைய நிகழ்ச்சி போல அது நடந்தது, அது எங்களுக்கு பொறுக்க முடியல, நாங்க கோஷம் போட்டோம், எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும், உண்மையான பேசுறோம். நாங்க இடஒதுக்கீடு கொடுக்காதவருக்கு நீங்க எதுக்கு இங்க வரீங்க, இடஒதுக்கீடு கொடுக்காத அந்த ஸ்டாலினுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நாங்க கத்துறோம்னாங்க. இதுதான் அங்க நடந்த விஷயம். இதே சில ஊடகங்கள் காணொலியா பதிவு பண்ணாங்க. சில ஊடகங்கள் அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதை கூட போடவே கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க, அவர் அந்த மாலை போட்ட ஸ்டில் 2 வச்சுக்கிட்டு பாருங்க காடுவெட்டியார் நினைவிடத்துல சிலையை திறந்து வைத்தார் அமைச்சர்னு
அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நியூஸை போட்டுக்கிட்டாங்க. இதுதான் அங்க நடந்த உண்மை. இந்த உணர்வு அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணுதான். காரணம் எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். அவங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது, திமுக காரங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. இன்னொன்னு, காடு வெட்டியார் அந்த அவருடைய மண்ணுல கால வைக்கிறதுக்கே உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. அவர் இறந்திருக்காரு இல்லையா, அந்த மண்ணுல கூட இவங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு அருகதை கிடையாது. முற்றிலுமாக எதிர்த்தவர் திமுகவை. இந்த குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை முற்றிலுமாக எதிர்த்தவர். அவருடைய இடத்துல இவங்க திறந்துட்டாங்க என்ற ஒரு ஆதங்கம் தான் நேற்றைய தினம் நடந்த சம்பவம். நம்ம ஒரு கோரிக்கை விடுக்கிறது என்னன்னா, நம்ம சொல்லக்கூட தேவையில்லை. அந்த பையன் அவங்க அப்பா யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ ஏன் எதிர்த்தாங்கன்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணா நல்லா இருக்கும். இது ஒரு பர்சனலா நம்ம சொல்ற ஒரு விஷயம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.